அன்பிற்குரிய கொள்கை சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் எந்த பண்புகளுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லியிருக்கின்றானோ அந்த பண்புக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய பாதையில நல்லறங்களை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு அதற்கான திட்டமிடக்கூடிய ஓர் அவையில அமர்ந்திருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் பொருந்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் நம்ம தாருஸ்ஸலாமுடைய அந்த திட்டத்திற்காக அமர்ந்திருந்தோம். மீண்டும் 2 நாள்ல மீண்டும் ஒரு நல்ல அமலுக்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். பொதுவா மனிதங்கிற ஒரு இயல்பை பார்த்தோம்னா என்னது சும்மா 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 கூப்பிட்டுட்டே இருந்தா ஒரு மனுஷன் தானே, எல்லாமே மனுஷன் தானே, என்னங்க சும்மா பெஜாராகுது அப்படிங்கிற மாதிரி ஓர் ஊசலாட்டம் நமக்கு வரும். அது இயல்பு, அது மறுக்க முடியாதது. ஏன்னா இந்த தாருஸ்ஸலாமுடைய மஷராவே பார்த்தோம்னா டெய்லி 2 நாளைக்கு ஒருக்க எல்லாம் வாங்க பேசுவோம்னு கூட்டும் போது மனிதன்கிற ஒரு இயல்பின் அடிப்படையில வேலைகள்ல சில பேருடைய தியானங்கள் இருக்கும், வீட்டு பிரச்சனைகள்ல வீட்டு சூழல்ல எல்லாம் இருக்கும்போது திருப்பி இதுக்கும் கூப்பிட்டு வரலன்னா சங்கடங்கள் உண்டாகும் போது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நாட்கள் முடிய போதே அப்படிங்கிற அந்த ஒரு மன அழுத்தத்துல இருக்கும்போது மீண்டும் ஒரு அடுத்த பணியா. ஏன்னா இப்ப குர்பானி நடந்துச்சு, ஏன் நம்ம அதை வழக்கமா செய்யறத நம்ம பொறுப்பெடுத்து அந்த சந்தைகளுக்கு போறதை தவிர்த்துட்டு மாடை பராமரிக்கிறதை தவிர்த்துட்டு அந்த கடைசி நாள்ல மட்டும் நம்முடைய நட்போட இயக்கமா இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அந்த கடைசி நாள்ல போய் நம்முடைய பணிகளை செஞ்சோம், மக்களுக்கு வாங்கி அது செஞ்சோம். இருந்தாலும் ஏன் இதெல்லாம் தவிர்த்தோம்னா தாருஸ்ஸலாமுடைய பணி இருக்குது, அந்த காரணத்துக்காக நம்ம ஒதுக்கணும். ரமலான் வந்துச்சு, அதுக்கு அடுத்தது உணர்வாய் உன்னை வந்துச்சு, அதுக்கு அடுத்தது குர்பானிங்கும் போது சரி தாருஸ்ஸலாம்ங்கிற ஒரு பெரிய ஒரு பணி இருக்குது, அதற்கான பொருளாதாரத்தை திரட்டணுமே, அது பெரிய சுமையாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதெல்லாம் தவிர்த்தோம். இப்போ இந்த சமுதாய செல்வங்கிற இந்த ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறோம். நமக்கு உளப்பூர்வமா யோசிச்சோம்னாக்கா இது என்ன கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமேங்கிறத எண்ணத்தை கொண்டு வந்தாலும், ஆனால் இது இந்த வருஷத்துல எப்படி அந்த பக்ரீத்ல அந்த குர்பானி அப்ப செஞ்சால்தான் அது குர்பானி அப்படிங்கிற அந்த ஒரு கடமை நிவர்த்தி செய்யப்படுகிறதோ, அதே போல இந்த சமுதாய செல்வங்கிறது இப்ப இந்த கல்வியாண்டுல செஞ்சால்தான் அது பொருத்தமான ஒரு உதவியா பொருத்தமான ஒரு நிகழ்வா இருக்குதுங்கிற அடிப்படையில அப்புறம் சரி அந்த நன்மையை விட்டுட்டு, ஏன்னா நம்மளை நம்பி மான கூட்டம் ஒண்ணு இருக்குது, நம்மளை கூப்பிட்டு கௌரவிப்பாங்க, நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க, சில உதவிகளை செய்வாங்க. இன்னொன்னு இந்த நேரத்துல அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த உபதேசங்கள் அவருடைய வாழ்க்கைக்கான திட்டமிடுதலுக்கான அனுபவ ரீதியாக இருக்கக்கூடியவர்களை அழைச்சு அவர்களுக்கு சொல்லக்கூடிய சில கருத்துக்கள், இது எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையோட பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கிறதுனால இந்த அடிப்படையை கருதி இதை நம்ம இந்த சுமையை திருப்பி சுமக்க வேண்டியதா இருக்குது. அது இந்த வருஷ சுமை எப்படின்னா, வழக்கமா இந்த சமுதாய செல்வத்துல 12வது வகுப்புல நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் வாங்கின அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமா சமூகத்துல அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம மீடியாக்கள்ல யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் இருப்போ ஒரு 2 பேரை போட்டுட்டு இவர்கள் தான் விட்டுருவாங்க. ஆனா ஏராளமான பிள்ளைங்க நல்லா படிச்சு அவங்களுடைய அங்கீகாரம் வெளியில தெரியாம எத்தனையோ பெற்றோர்கள்லாம் சந்தோஷம் பண்ணி தன்னுடைய நட்புகள்ல சொல்லியிருப்பாங்க எவ்வளவு இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, ஆனா வெளியில தெரியாது, சக ஸ்கூல்ல கூட தெரிஞ்சிருக்காது. யார் ஃபர்ஸ்ட் மார்க்கோ அந்த பிள்ளைய மட்டும் அங்க வச்சிருப்பாங்களே தவிர ஒரு 10 மார்க் கம்மியா இருந்தா அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு அவனுடைய வீட்டார்களை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவனுடைய அம்மா அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்க, என் பிள்ளை நல்ல மார்க்கு, அதுதான் கிடைச்சிருக்குமே தவிர அவனுக்கு தன்னுடைய சக நட்போ இல்ல ஒரு ஸ்கூல்லையோ யாரும் பெருசாலாம் அவங்களை உற்சாகப்படுத்தி இருக்க மாட்டாங்க. யார் அந்த ஃபர்ஸ்டோ செகண்டோ அவங்களோட வச்சுக்குவாங்க. அப்ப இதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படணும், அந்த பிள்ளைகளை நம்ம உற்சாகப்படுத்தணும். அந்த நோக்கத்துல நம்ம அந்த சாயந்தரத்துல இருந்து அந்த இரவுக்குள்ள அந்த ஒரு ப்ரோக்ராம் முடிச்சு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த தடவை எப்படி இதை மாத்தலான்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு முழு நேர ஒரு நிகழ்வாக
கல்வி உரிமை மாநாடுங்கிற அடிப்படையில, ஏன்னா பிள்ளைகளுக்கு இப்போ கல்வித்தரம் சரியான நேரத்துல சரியான உபதேசங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படுது. நம்ம ஏதோ அந்த ஒரு பரிசீலிப்பை மட்டும் கொடுத்துட்டு அது எப்படி போகுதுன்னா, வந்தாங்க வாங்கினாங்க போனாங்க. சில பிள்ளைகளுக்கு அது நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் பெரும்பாலும் அது எப்படி போயிருதுன்னா, வந்தாங்க பரிசை வாங்கினாங்க, ஊருக்கு போன அவசரத்துல கிளம்பி போனாங்க, இப்படியும் கடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதையோடு மட்டுமல்லாமல் இதை ஒரு நல்ல வகையில மாத்தணும், இன்னும் அவனுக்கு பயனுள்ளதா கொடுக்கணும். அந்த அடிப்படையில ஒரு முழு நாளாக ஒரு மாநாடு என்று அறிவித்து விட்டு, மாநாடுங்க நம்ம வைக்கிறது தானே, எங்க வச்சான மாநாடு தானே. இப்போ பல 100 வருடங்களா இயக்கம் நடத்துறவங்களுக்கு கூட மாநாடுன்னு சொல்லி மண்டபத்தில் வைப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல கேள்வி எல்லாம் பேசியிருக்கிறோம், மாநாடுங்கிற மண்டபத்தில் வச்சிருக்கிறான்னு. பேரு மேட்ரு இல்லை, அவன் சொல்ல வர கருத்து என்ன, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன, அதுதானே மேட்ரு. இன்னைக்கும் அந்த கம்யூனிஸ்டுகளெல்லாம் நம்ம அதிகமாக சத்தாச்சிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் மாதிரி இவங்களும் ஆயிட்டாங்க, மாநாடுன்னு மண்டபத்தில் நடத்துறாங்க. நம்மளே எத்தனையோ பேரெல்லாம் சத்தாச்சிருக்கிறோம். ஆனா நம்ம அந்த வெளி தோற்றத்தையும் பேரை மட்டும் சொல்லி சத்தாச்சிருக்கிறோமே தவிர, அந்த மண்டபத்தில் அவன் நடத்தி எந்த கருத்தை ஆழமாக பதிய வைக்கிறாங்க. இன்றளவுலையும் பார்க்கிறோம், 60 வயசு 50 வயசு 70 வயசுக்காரங்க கூட அந்த கொள்கை, அந்த கம்யூனிசத்துல உறுதியா இருந்து ஒரு டப்பாவை தூக்கிட்டு தன் ஏற்ற கொள்கைக்காக வீதியில நிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு கூச்சம் வருது. நம்ம பெருசா ஒன்னும் இந்த இயக்கத்துல பெருசா நம்ம அனுபவம் என்ன, ஒரு சில வருடங்கள் தான் கடந்திருப்போம்னு வைங்களேன். ஆனால் பல வருடங்கள் கடந்து கூட கூச்சமே இல்லாம இன்னும் அந்த பஸ்ஸுகள்ல, கடை வீதிகள்ல கடையா ஒரு 4 பேர் 60 வயசு 70 வயசுக்காரங்களா இன்னும் அந்த கொள்கை பற்றோட நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி அது கொள்கை வேற இருந்தாலும் அவன் கொண்ட கொள்கையில எப்படி உறுதியா இருக்கிறாங்க. நமக்கு அந்த இப்ப கொஞ்சம் சங்கடம் வருது, ஆரம்பத்துல நம்ம சுத்தி இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு தாருசலாமுக்கு கடையா போறதுக்கு கூச்சம் வருது, இருக்கத்தானே செய்யுது. தெரிஞ்ச கடைக்குன்னா சந்தோஷமா போயிடுறோம், தெரியாத கடைக்கு போறதுக்கு கூச்சம் வருது, தெரியாத வீட்டுக்கு போக கூச்சம் வருது. ஆனா கம்யூனிஸ்டவாதிகள்ட்ட அந்த கூச்சமே இருக்காது, சகஜமா பஸ்ல ஏறுவாங்க, வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா மண்டபத்துல நடத்துறோம் கேள்வி பேசுறோம், அந்த மண்டபத்துல நடத்தினால் அவனுடைய கொள்கை ஆழமா பதியுது, அவனுக்கு ஆழமா பதிய வைக்கப்படுது. அப்ப நம்ம இந்த இடம் எல்லாம் இனிமே அந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டுருவோம். நம்ம என்ன அவனுக்கு சொல்றோம், மண்டபத்துல வச்சாலும் மாநாடுனா என்ன சொல்றோம், எந்த கருத்தை அவன் மனசுல பதிய வைக்கிறோம், இது முக்கியங்கிறதுனால நம்ம ஒரு மாநாடாக நடத்தி அதை பற்றியான விவரமான செய்திகளை அல்லாஹ்வுடைய கிருபையில இமாம் அவங்க விளக்குவாங்க இன்ஷா அல்லாஹ். அது பயனுள்ள வகையில இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, தொடர்ந்து ப்ரோக்ராம்களா சொல்லிட்டே போறோமே என்ன இது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் வருங்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். இருந்தாலும் இது முக்கியத்துவம், காலத்தின் கட்டாயமா இருக்குது. எந்த அளவுக்கு காலத்தின் கட்டாயம்னா, அல்லாஹ் இந்த பூமியில எவ்வளவோ மக்களை வாழ வச்சிருக்கிறான். கண்ணு முன்னாடி நம்ம கண்ணு அங்கிட்டு எவ்வளவோ மக்கள் வாழ்றாங்க. ஆனா எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கல. நம்ம அதை பல நேரங்களை சிந்திச்சிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிற பெரிய நேர்வழி. அப்படிப்பட்ட அந்த நேர்வழியை கிடைக்க பெற்றவர்கள் கூட எல்லாமே அந்த சமூக சிந்தனையோடு நிக்கிறாங்களா மட்டும் இல்ல, நேர்வழியில இருப்பாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அந்த நேர்வழி பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேர்வழி பெற்றவர்கள் கூட சமுதாய சிந்தனையோடு பிறருக்கு உதவணும், நல்லறங்கள்ல செய்யணும், தான் உண்டு தான் வேலை என்று எனக்கு கொள்கை கிடைச்சிருச்சு போதும் என்று உட்காரக்கூடிய மக்களுக்கு மத்தியில தனக்கு கிடைச்ச கொள்கை ஏதோ என்னால முடிஞ்சத ஒரு 2 பேருக்காவது ஏதோ ஒரு சின்ன ஒரு பலவீனத்தோட ஏதோ ஒரு பிரச்சாரம் செய்வோம், ஏதோ ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்லதை செய்வோம், சமூகத்துக்காக ஒரு அறப்போராட்டம் செய்வோம் என்று களத்திலே வீதியிலே இறங்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த திருச்சியில முஸ்லிம் சமூகம் அடர்த்தியா வாழக்கூடிய எத்தனையோ பகுதிகள் இருக்குது. இந்த பாலக்கார ஒரு சிறந்த உதாரணம். இதே பாலக்காரையில எத்தனையோ அறப்போராட்டங்கள் இங்க நடக்கும், உரிமைக்கான போராட்டங்கள் நடக்கும். இது எவ்வளவு பெரிய பெல்ட், எவ்வளவு ஆண்கள் பெண்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அதுல கலந்துக்கிறாங்க, எத்தனை பேர் அதுல நிக்கிறாங்க. கத்துறவங்க கத்திட்டே இருப்பாங்க, கடையில வியாபாரம் பாக்குறவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, வேடிக்கை பாக்குற மாதிரி அவன் வாசல்ல உட்காந்துட்டு பார்ப்பாங்க. ஆனா யாருக்கு அவன் கத்துறவங்க யாருக்கு கத்துறாங்க, சமூகத்துக்கு தான் கத்துறாங்க, சமூகத்தினுடைய உரிமைக்காக தான் கத்துறாங்க. ஹிஜாபு போன்ற மார்க்க விஷயம் வரும்போது அந்த மார்க்கத்துக்காக தான் கத்துறாங்க. இருந்தாலும் இந்த ஹிஜாபுக்காக எத்தனையோ அமைப்புகள் மாநாடுகள் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க, நம்மளும் நடத்தணும். ஒட்டுமொத்த சமூகமுமே அதுல கலந்துக்குச்சா? இல்லதானே. ஹிஜாபுக்கு நடத்தப்பட்டுச்சு, அது ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயம். அது இப்ப இடஒதுக்கீடு இதெல்லாம் சமூகம் சார்ந்தது, ஹிஜாப் எல்லாம் ஒரு மார்க்கம் சார்ந்தது. அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மீறி ஒருத்தன் செயல்படணும்னு போகும்போது அதை தடுத்து நம்ம கேள்வி கேட்கறதுக்காக நின்னோம். ஆனால் அதில் கூட முஸ்லீம் சமூகம் எல்லாமே ஒட்டுமொத்தமா வந்தாங்களா? இல்லதானே.
உணர்வு உள்ளவங்க சில பேர் கொந்தளிச்சு வந்தாங்களே தவிர மற்ற சமூகத்தில் உள்ள மற்ற மக்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. இப்படி எல்லாம் நியாயம் பண்றான். வீட்டுல உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. களத்துக்கு வந்தாங்களா, ஒரு ஆதரவு கொடுத்தாங்களா? இல்ல. இருந்தாலும் அல்லாஹ் அந்த போராடக்கூடிய மக்களை வைத்து அந்த எதிர்ப்பை பதிய வைத்தான். அதை அப்படியே நிறுத்து போக செஞ்சான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எத்தனையோ மக்கள் இருக்கும் போது அந்த உணர்வுகள் அல்லாஹ் எல்லாத்துக்கும் தரதில்லை தானே. அப்ப நமக்கு அந்த உணர்வு இருக்க போய் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நேர்வழி கிடைத்தவர்களுக்கு கூட இந்த உணர்வு வரதில்லை. தான் உண்டு தான். எத்தனையோ பேர் நாங்கெல்லாம் உழைச்ச உழைப்பு அப்படின்னு அப்படியே அந்த ஏப்பம் விட்ட மாதிரி போற டிக்கெட்லாம் இருக்குது, பாக்குறோம் தானே. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருவாரு. நாங்கெல்லாம் அப்போல்லாம் இன்னும் அந்த கதையை பேசிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. போதுமா ஒரு 5 வருஷம் இருந்து நீங்க உழைச்சிங்க, போதுமா? அது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமா? நம்முடைய ஆயுள் முழுக்க நாம செய்யக்கூடிய பணிகளுக்கெல்லாம் எத்தனையோ பாவங்கள் செய்யறோம், எத்தனையோ தவறுகளில் ஈடுபடுறோம், உள்ளத்தால தீங்கு நினைச்சிடுறோம், நம்முடைய வாயால எத்தனையோ புறம் பேசிடுறோம், அவதூறுகளை பேசிடுறோம், எவ்வளவோ தவறுகள் நடக்குது தானே. புல்லுபடி ஆதம் யுகுத்துலு ஃபில்லைலி வன்னஹார். ஆதமுடைய மகன் இருக்கிறானே மனுஷன், இறைவனும் பல தவறிழைக்கக்கூடியவன் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எல்லாம் யாரு இதுல விதிவிலக்கு இல்ல. ஆனால் அந்த தவறுகளுக்கு பரிகாரம், நன்மைகள் வேணும்ல. ஒரு 2 வருஷம் இருந்து நன்மைகளை செஞ்சுட்டு அது போதுமா? ஒட்டுமொத்த உலகத்துக்கு போதுமா? ஒட்டுமொத்த ஆயுளுக்கும் அது சரியாயிருமா என்னுடைய பாவங்களுக்கு? அது இல்லையே. அப்ப நேர்வழி வந்துருச்சு. நேர்வழி வந்து நல்ல அறங்களை செய்யணும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்களை செய்யணும். அதுதான் முக்கியம். நம்பிக்கை கொண்டுட்ட நல்ல அறங்களை செய். நல்ல அறங்களை செய்தால் படைப்பினங்களிலே சிறந்தவர்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், படைப்பினங்களில் சிறந்தவர்கள். நல்ல அறங்களை செய்யணும். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா நமக்கு சில சங்கடங்களா என்ன அப்படின்னு வந்தாலும் நாம் சில முன்னுதாரணங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தை கட்டமைச்சாங்களே, அந்த சமூகத்திற்கு முன்பாக நாம் எந்த சிரமங்களை தொடர்ந்து எடுத்துட்டோம். நாம் நம்முடைய குடும்பத்தையும் பார்க்கிறோம், முடிந்த அளவு பொருளாதாரத்தை பார்க்கிறோம். யாரும் நம்ம ரொம்ப ஒரு எந்த நிலையினாக்கா ரொம்ப ஒரு இப்ப சில மக்கள் எல்லாம் பார்க்கிறோம்ல, சாப்பாடு அப்படி எல்லாம் நம்மளை வச்சிடல, சில கஷ்டங்களை கொடுத்துருக்கிறான். இருந்தாலும் மக்களுக்கு முன்னாடி தன்னிறைவு பெற்றவர்களாத்தான் எல்லாம் காட்டுறான். நம்மள்கிட்ட வந்து உதவி கேட்கிற மக்களை தான் எல்லாம் வச்சிருக்கானே தவிர நம்ம போய் யார்ட்டையும் உதவி கேட்டு நிக்கிட்டு இருக்கோமா? நமக்குள்ள பரஸ்பரம் நட்புக்குள்ள ஏதாவது சந்தையும் கேட்டுக்கலாம், அது வேற, விட்டுருங்க. ஆனால் ஒரு சமூக பார்வையில் இங்க இருக்கிறோம்ல, நம்ம ஜமாத்துன்னு இருக்கிற சகோதரர்கள் ஒரு சமூக பார்வையில மற்றவர்கள்ட்ட போய் உதவி கேட்கிற நிலைக்கு அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறானா? ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மள்ட்ட வந்து கேட்கறாங்கல்ல. இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிளை பகுதி இருக்கிறோம், நம்மள்ட்ட வந்து உதவி கேட்கறாங்கல்ல. மருத்துவ உதவி கேட்கறாங்க, கல்வி உதவி கேட்கறாங்க, பொருளாதார உதவி கேட்கறாங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு கேட்கறாங்க, குடும்ப பிரச்சனை வந்து நிக்கிறாங்க, தீர்த்து வைங்கன்னு. நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும், அடுத்த குடும்ப பஞ்சாயத்தை தீர்த்து வைங்க நம்மள்ட்ட வந்து நிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் சகித்து கொண்டு எல்லாத்துக்கும் தீர்வு சொல்றோம்ல, எல்லாத்துக்கும் உதவுறோம்ல. அப்ப அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இல்லையா இது? அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். இதெல்லாம் நான் உணரணும். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள். எத்தனையோ பேர் உதவிக்காக நம்மள்கிட்ட வரும்போது நமக்கே 1000 உதவி தேவைப்படும். இருந்தாலும் அவர்களுக்கு உதவக்கூடிய நிலையில நம்மளை வச்சிருக்கிறான் இல்லையா? சுயமரியாதை தானே இது. இது எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற அருள். இது எப்ப? அவனுடைய பாதையில நம்ம என்னதான் சங்கடம் இருந்தாலும் போவோம் போயிட்டே இருக்கிறோம்ல, அது வரைக்கும் அல்லாஹ் அந்த சுயமரியாதையை கொடுத்து நம்மளை கண்ணியமா தான் வச்சிருப்பான். அந்த சமூகத்துக்கு அப்படிதான் வச்சான். அகல் போர்ல ஒரு சின்ன உதாரணம். அகல் போர் பல நேரங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றுல போருடைய அந்த கட்டங்கள்ல எடுத்து பார்த்தா அகல் போருடைய இது வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானது? மற்றதெல்லாம் வந்து உகது, பத்ரெல்லாம் கடுமையான காலம், அது ஒரு வகை. ஆனால் அகலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இஸ்லாமிய அந்த கூட்டத்தை அழிப்பதற்காக ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்துருச்சு. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ அந்த குலங்கள், கோத்திரங்கள் எல்லாம் ஒன்றிணைச்சிருச்சு. இதோட இவங்களை கதையை முடிச்சிடணும். அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு திட்டம் போட்டு பேசி கலந்து ஆலோசித்து ஊரை சுத்தி ஒரு அகலை வெட்டிடுவோம், எதிரிகள் சீக்கிரம் வந்துடக்கூடாது என்பதற்காக அகலை வெட்ட சொல்றாங்க. சாதாரண அகல் இல்ல, சும்மா ஒரு இந்த மோரி தாண்டல இப்ப வெட்டுறாங்க அது மாதிரியான குழி இல்ல. அது ஒரு அகல் என்றால் எதிரிகளுடைய படை அவ்வளவு சீக்கிரமாக நகரத்துக்குள்ள நுழைஞ்சு விடக்கூடாது, அதற்கான அகல். அப்ப அந்த அகலை வெட்டி கொண்டிருக்கிற அந்த கூட்டம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் கூட வாழ்ந்த கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம் அது? எப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்துட்டு இருந்த கூட்டம்? பொருளாதாரத்துல நலிவு, வயிற்றுல பசி, சரியான சாப்பாடு இல்ல, இருந்தாலும் தன்னை இந்த மார்க்கத்துக்கே அர்ப்பணித்த கூட்டம் அது. எத்தனை கஷ்டங்கள்,
இன்னைக்கு நம்ம எவ்வளவோ நிம்மதியாக இந்த மார்க்கத்தை பின்பற்றோம். அன்னைக்கு அவர்கள் அப்படி இல்லை. திருப்பி பிரச்சனைகள், எப்ப எதிரி எங்க வந்து நிப்பான் தெரியல. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நின்னார்கள். அந்த வரிசையில ஒண்ணு அகல் போர். அந்த அகல் போர்ல கடுமையான பனி, குளிரான சூழல், வயிற்றுல பசி, அகல் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த களத்துக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்வும் அந்த போர் வீரர்கள் ஒரு வீரராக தான் நின்னாங்க. தலைமைங்கிற ரீதியில அப்படியே உட்கார்ந்து ஆர்டர் மட்டும் போடுற பழக்கம் ரசூலுல்லாஹ் என்னைக்கு இருந்தது இல்ல. கட்டளை இடுவாங்க, நிக்க வேண்டிய நேரத்துல தோல் கொடுத்து நிப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் களத்துக்கு வரும்போது பாக்குறாங்க, சஹாபாக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, வயிற்றுக்கு சாப்பாடு இல்ல, கடுமையான குளிர், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இப்படி கஷ்டப்படுறாங்களே. ரசூலுல்லாஹ் அதை பார்த்து கண்ணுல நீர் வடிஞ்சு தாங்க முடியல வேதனை. ரசூலுல்லாஹ்வுடைய இறக்க குணம் தெரியும். அல்லாஹ்வை சிலாகிச்சு எந்த அளவுக்கு சொல்றான், இன்னகலா குலூக்கின் அலீம், மகத்தான குணத்தில் இருக்கிறீன்னா. இன்னும் ரசூலுல்லாஹ் பத்தி சிலாகிச்சு அல்லாஹ் சொல்றான், அடுத்த ஒரு கஷ்டப்படும் போது அது உங்களுக்கு வேதனையா கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு மன ரீதியான ஒரு பக்குவம் கொண்ட மனிதர் அவர். அப்படிப்பட்ட மனிதர் இதெல்லாம் பார்க்க முடியுமா? அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறாங்க, என்னுடைய ரப்பே அல்லாஹ், இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ மன்னிச்சிரு. உனக்காக இவ்வளவு கஷ்டத்தை எடுக்கிறாங்க, இவ்வளவு பசியில, இவ்வளவு குளிர்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்திக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அந்த சஹாபிய கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி பதில் கொடுக்க தெரியுமா? அதே மாதிரி அல்லாஹ்ட்ட எப்படி ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மன்னிச்சிரு, உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை கூடி இவ்வளவு கஷ்டத்தை உன்னுடைய மார்க்கத்துக்காக எடுக்கிறாங்களே, அப்படி பிரார்த்தி எப்படி அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்ச மாதிரி அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, யா அல்லாஹ், உனக்காக உன்னுடைய தூதருக்காகவும் வாழ்நாள் முழுதும் நாங்கள் அறப்போர் செய்து கொண்டே இருப்போம், உங்களுக்கு நாங்க தயாருனாங்க. எவ்வளவு இந்த வாழ்நாள் முழுக்க, இந்த அகல் போருக்கு மட்டும் இல்ல, இந்த அகல் போர் முடியுது, அடுத்தது எவ்வளவு வேணாலும் வரட்டும், வாழ்நாள் முழுக்க நாங்கள் அல்லாஹ்விற்காகவும் அவருடைய தூதருக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிப்போம். நாங்க எதற்காக? அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? எல்லாம் இருக்குதுதான். ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கை கொண்டாங்கல்ல, நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் நிக்கிறோம் நின்னாங்கல்ல, இதற்காக எத்தனை கஷ்டங்கள், சங்கடங்கள், துயரங்கள் வந்தாலும் திருப்பி போர்க்களங்கள்ல நிக்கணும்னாலும் சரி, பிரச்சாரங்கள்ல நிக்கணும்னாலும் சரி, நாங்கள் தயார். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு, அதுதானே வாழ்க்கை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், நம்பிக்கை கொண்டவரே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? நம்மளை பார்த்து கேட்கிறான், நம்பிக்கை, நம்ம தான் நம்பிக்கை கொட்டோம். நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? தூமினூன பில்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வை அவருடைய தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள். வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி அம்வாலுக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் புரியுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டால் இதுவே உங்களுக்கு சிறந்தது. இது துன்புறுத்து வேதனையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு வியாபாரம். யாருக்கு சொல்றான்? நம்பிக்கை கொண்டு யார் அல்லாஹ்வும் தூதரும் தான் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் தூதரை நம்பிக்கை கொண்டுட்டு உங்களுடைய பொருளாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் புரியுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், இதுதான் மிக சிறந்தது சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததா சொல்றான், அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், உங்களுக்காக அவன் சொர்க்கத்தை படைச்சிருக்கிறான். ஜன்னாத்தின் அதுங்கிற சொர்க்கம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. இதுதான் உங்களுக்குரிய பரிசு. அவ என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் பல சங்கடங்கள் இருக்குத, இருந்தாலும் இந்த மார்க்கத்துக்காக நிக்கணும். நாளைக்கு மறுமையுடைய வேதனைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது இந்த வாழ்க்கைங்கிறது சொற்பம். இன்னைக்கு அவங்க முன்னாடி பேசலாம், நைட்டு என் வீட்டுக்கு போயிடனா தெரியாது, எனக்காக காத்துட்டு இருக்கிற மனைவி மக்கள் என்னை பார்ப்பாங்களா தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ நம்ம சுத்தி நடக்கிற பல காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப சமீபத்தில் 2 நாள் முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சமயபுரத்துக்கிட்ட கேள்விப்பட்டிருப்போம், வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டிருந்தாங்க.
விசாரிச்ச வகையில வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, ஃபேமிலியோட எங்கேயோ சுற்றுலா தலத்துக்கு போனாரு. போயிட்டு வீட்டை நெருங்கக்கூடிய சூழல்ல ஆக்சிடென்ட் ஆகுது. போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாரு. சமயபுரத்து காரங்களா பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு. சமயபுரத்துக்கு வரும்போது ஆக்சிடென்ட். சமயபுரத்துக்கு பக்கத்துல களத்தூர்ல வீடு, சின்ன டிஸ்டன்ஸ் தான். எல்லாம் முடிச்சு சந்தோஷமா வந்த குடும்பம் வீடு போய் சேரலையே. ஆக்சிடென்ட்ல ஒரு மவுத்து இன்னைக்கு தான் அடக்கம் பண்ணதா சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இவங்களாம் நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்க மாட்டாங்க தானே. சந்தோஷமா வந்தாரு, ஹாலிடே போய் நல்லா சந்தோஷமா போய் எல்லாம் கழிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஓய்வு எடுப்போங்கிற ஒரு சிந்தனையில தான் வந்திருப்பாங்க. ஒரு பிரயாணத்துல வரும்போது ஒரு களைப்பு இருக்கும்ல, வீட்டுக்கு போவோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், இந்த சிந்தனையில தானே வந்திருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு விபத்து நடக்கும், அதுல ஒரு ஆளை நம்ம இழப்போம், நம்ம கூட வந்தவங்களை இழப்போம். திட்டம் இல்லையே, அதுக்கு தானே நம்ம பயப்பட வேண்டியதா இருக்குது. ஒரு வயசு ஆயிடுச்சு, 60 வயசு 70 வயசு, ஒரு கிட்னி போயிடுச்சு, இல்ல அட்டாக் வந்து எவ்வளவு நாள் தெரியாது, இப்படின்னா நம்ம மனதை அதை ஏத்துக்கும். ஏன் இப்ப எனக்கு கிட்னி போயிடுச்சு, என்னதான் நான் தைரியமா பேசணும், ஆல்ரெடி எனக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும், எவ்வளவு நாள் வண்டி ஓடுமோ அவ்வளவுதான். ஏன் ஒரு கிட்னி இல்ல, இதுதானே மனுஷன். எனக்கு கேன்சர் வந்துருச்சு, கேன்சர்னால உலகத்துல என்ன மவுத்து தான் எழுதி வச்சுட்டான். ஏன்னா அப்படிதானே பாக்குறோம் கண்ணு முன்னாடி. அப்போ ஆல்ரெடி நான் என்னதான் தைரியமா மக்களோட மக்களா இருந்தாலும் சிந்தனை என்ன, கேன்சர் வந்துருச்சு, என்னைக்கு இருந்தாலும் மவுத்து இருக்குது. அதெல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் இப்படி. ஆனால் இந்த திடீர் மரணம் மவுத்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு வியாதி வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னைக்கா இருந்தா அப்படி வாழ்ற வாழ்க்கைக்கும் திடீரென்று எதுவுமே எதிர்பாராம திடீரென்று மரணம் வந்து பிடிக்கும் போது, அப்ப அந்த மரணத்துக்கும் இந்த மரணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அப்ப நம்மளுடைய மனநிலைகள் பல நேரத்தில் ஊசலாட்டத்துக்கு வந்தாலும் இது போன்ற நிலைகளை நம்ம நினைக்கும் போதுதான் பயம் வருது. அந்த நிலையில நம்ம தற்காத்துக்கணுமே. நமக்கு 1000 பிரச்சனை இருக்குதான், இல்லன்னு இல்லதான், ஏதோ கொஞ்சமா நாங்க ஏதோ பாவத்துக்கு எவ்வளவோ செய்யறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய அந்தரங்கங்கள் தெரியும், ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய எண்ணங்கள் தெரியும். என்ன நினைக்கிறோம், அடுத்தவனை பத்தி என்ன நினைக்கிறோம், நல்லது நினைக்கிறோமா கெட்டது நினைக்கிறோமா, சிரிச்சு பேசுறோம். ஆனால் என்னத்தான் சிரிச்சு பேசினாலும் பல நேரங்கள் அவருடைய கெட்டதையும் பேசுறோம்ல, இருக்கா இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் எழுதி ஒவ்வொன்றும் பதியப்படுது தானே. அப்ப அந்த பாவ முட்டைகளுக்கெல்லாம் பரிகாரம் என்றால் ஏதோ அல்ல இந்த நல்லறங்களை செஞ்சுட்டு யாருடைய மானமரியா விளையாடாம போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நாளை மறுமையில வந்து நிப்பாங்க, பாவத்தினுடைய ஏடுகள் அவ்வளவு இருக்கும். ஆனா அல்லாஹ் பார்த்து கண்ணியமா சரி போமா, அவனுக்கே நம்ப முடியாது, அவ்வளவு பாவம் செஞ்சோமே, போ உலகத்துல வாழும்போது நீ பலருடைய பாவத்தை இத மானத்தை மரியாதையை நீ காப்பாத்தி இருக்கிற, இன்னைக்கு நாவ மான மரியாதையை காப்பாத்துற, சரி போ. அது மாதிரியாவது நம்ம தப்பிச்சிடணும்னு நினைக்கிறோம்ல. தவறுகள் செஞ்சிருந்தாலும் ஏதோ நம்முடைய நல்ல அறங்களின் மூலமாக யாருக்கும் எந்த ஒரு நோவினையும் கொடுத்துடாம நம்முடைய தனிப்பட்ட பாவங்களோடு போய் நின்னா அல்லாஹ் நாளைக்கு சரி மன்னிச்சு போ, மக்கள் முன்னாடி இஜ்ஜத்தா வாழ்ந்துட்ட உலகத்துல போ, மறுமையில அசிங்கப்பட்டுறாத போ அப்படின்னு மன்னிச்சு திரைமறைவுல அப்படியே அனுப்பிச்சிருவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படணும்னா நம்மளால் இயன்றவரை இந்த சமூகத்துக்காக இந்த மார்க்கத்திற்காக எப்படி அந்த சஹாபாக்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் தயார் என்று நின்றார்களோ, நம்முடைய வாழ்க்கை எப்ப முடிய போதோ தெரியாது. அந்த இறுதி நொடி வரைக்கும் இந்த மார்க்கத்துக்காக இருந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தரணும். இதற்காக தொடர்ந்து துயரங்கள் வந்தால் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போவோம். அல்லாஹ் நமக்கு ஒரு அருளை கொடுத்திருப்பாங்க, மறைமுகமான அருள் இருக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். நம்ம அது ஃபீல் பண்ணா தெரியும். ஒவ்வொரு இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிச்சயமாக அவனுடைய மறைமுகமான அருளை கொடுக்காமல் இருக்க மாட்டான். சில நேரம் நம்ம சிந்திக்க மாட்டோம், சிந்திச்சு பாருங்க தெரியும். அப்ப அந்த சிந்தனைக்குரியவர்களாக நாம் மாறி இந்த மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அல்லாஹ்வுடைய நிரந்தரமான மறுமையில நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வோம் நம்முடைய குடும்பத்தோடு என்ற பிரார்த்தனை வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.